முதல்வர் விஜய் குறித்து விமர்சித்துள்ள சீமான், திரைப்படங்களில் நடிக்கும் போது விஜய் என்று பெயர் போட்ட விஜய் ஏன் அரசியலுக்கு வந்ததும் முதல்வரானதும் ஜோசப் விஜய் என்று பெயரை மாற்றினார்? ஏன் பெரம்பூர் திருச்சி கிழக்கில் நின்றார்? ஏனென்றால் மதமும் சாதியும். நீங்கள் எப்படி சாதியை ஒழிப்பீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். பெரம்பூர்ல ஏன் நின்றீர்கள்? ஏன் நின்றீர்கள்? நீங்க சொல்றீங்களா இல்ல உங்க கட்சிக்காரன் சொல்லுவார், நான் சொல்லுவார்? இத்தனை தொகுதி இருக்கும்போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் நின்றீர்கள்? பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்குல சாதியும் மதம். நீங்க என்ன பேசுறீங்க? சாதியை ஒழித்து விட்டேன். உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்க முடியும்? நடிக்கும் போது வராத ஜோசப்பு, அரசியல் வரும்போது ஜோசப்பு. இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய், ஜோசப் விஜய். அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்தில் அறிமுகம் முகமது ஜோசப் விஜய் போடல? எப்படி எப்படி போதை பொருளை ஒளிஞ்சிருச்சா? நீங்க ஒளிஞ்சிருச்சா? போதை என்பதற்கான வரையறை என்ன? மாண்புமிகு முதல்வர் அவர் ஜோசப் விஜய் அவர் இல்லை. போதை என்பது போதை பொருளுக்கானது என்ன? திடப்போதை, கொக்கைன், கஞ்சா, அபின், மெத்தப்பட்டமேன், மெத்தப்பட்டமேன், அப்புறம் வேற என்ன இருக்கு? அபின், குட்கா, இதெல்லாம் தான் போதை பொருள் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க இந்த தெருவுக்கு தெரு திறந்திருக்க டாஸ் மார்க், அதில் விற்கிற பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின், இதெல்லாம் கரும்புச்சாரா இல்லை பழச்சாரா இல்லை கோயிலில் கொடுக்குற புனித நீர் தீர்த்தமா? அது என்ன பேரு? அது எப்படி? இவங்க மாற்றம் என்னங்கிற? என்ன மாற்றங்கிற? காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டப்படுவதில் உறுதியாக இருப்பதாகவும் மத்திய நதிநீர் ஆணையம் திருப்பி அனுப்பிய திட்ட அறிக்கையை திருத்தி விரைவில் மீண்டும் சமர்ப்பிக்கப்படும் என்றும் கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் முதல்வர் ஏன் வாய் திறப்பதில்லை என்ற பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு முதல்வர் வாய் திறந்தால் பல பேருக்கு ஆபத்து ஏற்படும் என்றும் தெரிவித்தார் அமைச்சர் செங்கோட்டையன். இந்நிலையில் தமிழ்நாடு வந்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி காவிரி விவகாரம் குறித்து பேசாததை விமர்சித்து பதிவிட்டுள்ளார் திமுக MP தயாநிதி மாறன். அவரது பதிவில், நம்பிக்கையை விற்று பதவியை வாங்கும் நச்சு பாம்புகள், தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டு காவிரி ரைட்ஸ் குறித்து பேசாமல் இருப்பவர்கள் துரோகிகள், காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமையை காவு வாங்கும் மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதவர்கள் துரோகிகள், நீட் தேர்வு முறையையே ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தாமல் தேர்வில் முறைகேடு நடப்பதாக மட்டும் பேசுகிறவர்கள் துரோகிகள், பாஜகவின் குதிரை பேரங்களை கண்டிக்கிறவர்கள் தாவேகாவின் அருவருப்பான குதிரை பேரங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் துரோகத்தின் தொடர்ச்சியே. ஆட்சியையும் அமைச்சர்களையும் விமர்சித்து எக்ஸில் பதிவிட்டால் கூட கைது செய்யும் பாசிச தாவேகா ஆட்சியை கண்டிக்காததும் துரோகமே. டெல்லி போலீசுக்கு சற்றும் குறைவில்லாமல் தமிழ்நாடு போலீசும் நீட் புரொடெஸ்ட் மாணவர்கள் மீது அராஜக தாக்குதலை நடத்தியதை கண்டிக்காததும் துரோகத்தின் உச்சமே. தமிழ்நாட்டுக்கு வந்து ஒருவர் அரசியல் பாடம் எடுத்ததை படித்தபோது இதெல்லாம் வரிசையாக நினைவுக்கு வந்தது. அப்பப்பா, எவ்வளவு துரோகங்கள் என குறிப்பிட்டுள்ளார். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொஹிதீன் மகன் உடல்நலக் குறைவால் காலமானார். அவரது மறைவுக்கு முதல்வர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் KM காதர் மொஹிதீன் அவர்களின் மூத்த மகன் மருத்துவர் KMK கலீலுர் ரஹ்மான் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த துயரமும் மனவேதனையும் அடைந்தேன். தனது அன்பு மகனை இழந்து தவிக்கும் பேராசிரியர் KM காதர் மொஹிதீன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இயக்கத்தின் தோழர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினை மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. மதுரையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மின்வெட்டு ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். அந்த வகையில் மதுரை கூடல் புதூர் பகுதியில் இரவு பல மணி நேரமாக மின்சாரம் இல்லாததை கண்டித்து மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க, உங்க டிஸ்ட்ரிபியூஷன் நீங்க என்ன ரோல்ல இருக்கீங்கன்னு எழுதிக்கங்க. நாங்க இந்த மாதிரி நாங்க கரண்ட் ஆஃப் பண்றோம், சோ ரீசன், இந்த ரீசன்காக தான் நாங்க கரண்ட் ஆஃப் பண்றோம்னு சொல்லிட்டு நீங்க இப்ப எழுதி கொடுத்துட்டு எவ்வளவு நாள்ல சரி பண்ணுவீங்கன்னு என்ன எழுதி கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்க.
நாங்க எதுவுமே பண்ணல. ஆனா அந்த டைம்ல நீங்க சரி பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நடக்க வந்து போகக்கூடாது, வரக்கூடாது, ஓவரால் இதெல்லாம் கேட்கக்கூடாது. நாங்க அத்தாரிட்டி, நீங்க என்ன அத்தாரிட்டியில நீங்க என்ன எழுதி கொடுத்துருக்கோங்க. தமிழ்நாட்டில் மின்கட்டணம் உயர்ந்திருப்பதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ள நிலையில் அது குறித்து கேட்டால் சம்பந்தமே இல்லாமல் பதிலளிக்கிறார் மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் என செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஆட்சியில் உள்ள பிரச்சினைகளை சரி செய்யாமல் எங்கள் மீது வழக்கு போட்டு மக்களை திசை திருப்ப பார்க்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இல்லை, நான் கூட நேற்று பேசும்போது ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், சட்டத்துறை அமைச்சர் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு கருத்தை முன் வச்சாருன்னு சொல்லிட்டு. எங்கேயும் அதுபோல் செல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் இங்கே தான் இருந்தேன், வழக்கறிஞரை சந்திச்சுக்கிட்டு தான் இருந்தேன். வழக்கு நீதிமன்றத்துலேயும் உயர்நீதிமன்றத்துலேயும் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சோம், உச்சநீதிமன்றத்துலேயும் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சோம். வழக்கறிஞர்கள் வாதிட்டாங்க. ஒரு உரிய தீர்ப்பை நாங்கள் நீதிமன்றத்தின் மூலம் பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆகையால் பொதுவெளியில், பொதுக்கூட்டங்களில், அதாவது இன்றைக்கி நிறைய நாட்டில் பிரச்சனை இருக்குது. மேகதாது பிரச்சனை இருக்குது. விவசாயிகள் கடன்களை முழுமையாக தள்ளுபடி பண்ணுங்க, தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த மாதிரி, அதாவது எப்படி ஒரு சொடக்கு போட்டு ஆட்சி அமைந்த அடுத்த நொடியே, அடுத்த நிமிடமே அப்படியெல்லாம் டயலாக் பேசிட்டு இன்றைக்கி விவசாயிகளை நடு ரோட்டில் விட்டு போராடக்கூடிய ஒரு சூழலை இந்த தாவேக அரசாங்கம் உருவாக்கியிருக்கு. இதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் வழக்கு போடுறது, கைது பண்ணுவது, வழக்கு தொடர்பில்லாதவர்களை இந்த வழக்கில் சேர்ப்பது, இது போன்ற ஒரு செயல்களில் இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. அதாவது அவர்கிட்ட நீங்கள் சட்டத்துறை அமைச்சிட்டு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் இருக்காது அவர்கிட்ட. அவர் வேறு எதையோ ஒன்றை பற்றி பேசுவார். நீங்கள் கேட்ட கேள்விக்கான முழு பதிலும் அவர்கிட்ட வராது, அதுக்கான பதிலும் இருக்காது. அதுதான் அவருடைய வாடிக்கையான ஒன்றா இருக்குது. இப்போ மின்கட்டணம் உங்களுக்கெல்லாம் தெரியும், எவ்வளவு வீடுகளில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு அந்த கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஈஸியாக அதை கடந்து போகிறார். அதுக்கான பதிலை சொல்லாமல் அதை கடந்து போகிறாரு. அப்புறம் அவரே சொல்கிறாரு, நாங்களாக போய் ஏதோ இதெல்லாம் சரி பார்க்கறதுக்காக போய் பார்த்தோம் அப்படிங்கிற. அப்படி சரிபார்க்கப்பட்ட இடங்களில் கட்டணம் உயராது. புகார் வந்தால் தானே அந்த இடங்களை போய் நீங்கள் சரிபார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால் என்ன இருக்கிறத பிரச்சனைகள் அதை சரி செய்வதற்கான முயற்சிகள் எடுக்காமல், கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய விளக்கத்தை கொடுக்காமல் சட்டத்துறை அமைச்சர் திசை திருப்புகின்ற செயலில் தான் தொடர்ந்து ஈடுபடுறார். அந்த முயற்சி தான் அவர் முன்னெடுக்கிறார். டெல்லியில் காக்ரோச் ஜனதா கட்சி சார்பில் மாணவர்கள், இளைஞர்கள் நீட் முறைகேட்டை கண்டித்து போராட்டம் நடத்தினர். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் பதவி விலகினார். அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற மாணவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அந்த வழக்குகள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நானே இதை எதிர்பார்க்கல. முதலமைச்சர் செய்தது ஒரு இன்ப அதிர்ச்சியாக எனக்கு இருந்தது. பல இடங்களில் ஒரு சில விரும்பத்தகாத கோஷங்கள் எழுப்பினார்கள், பதாகைகள் வைத்தார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களை கூட இழிவுபடுத்தி சில இடங்கள் பேசினார்கள். ஆனால் தாயுளம் கொண்ட தலைவன், அந்த தாயுளத்தோடு தன் மீது எந்த வசவாளர்கள் வசைப்பாடினார்களோ, வாழ்க வசவாளர்கள்னு அண்ணா வழியில் நீட்டுக்கு எதிராக போராடிய அத்தனை பேரினுடைய வழக்குகளையும் அவர் ரத்து செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த மாணவர்களின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடந்து முடிந்த தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் ஸ்டாலின் தோல்வியடைந்தார். இந்நிலையில் திமுக தரப்பில் வாக்குப்பெட்டிகளை சரிபார்க்க வேண்டுமென மனு கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் திமுக தேர்வு செய்த 14 பூத்களில் பெட்டிகள் சரிபார்க்கும் பணிகள் நடந்தது. அந்த ஆய்வில் 30% அதிகமான வாக்குப்பதிவு இயந்திரங்கள், சில விவிபேட் இயந்திரங்கள் சரியாக செயல்படவில்லை. தேர்தல் நியாயமான முறையில் நடைபெறவில்லை என்பது இதுவரை கிடைத்திருக்கும் ஆதாரங்களை வைத்தே தெரிகிறது. இதுகுறித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் ஆலோசித்து விரைவில் நீதிமன்றத்தை நாடுவோம் என்று திமுகவின் வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மொத்தம் 5 தொகுதிகளில் இந்த சரிபார்ப்பு முறை நடத்த வேண்டும் என்று கேட்டோம். அதன்படி இப்போது கொளத்தூர் தொகுதி மற்றும் காஞ்சிபுரம், ராஜபாளையம் இந்த 3 தொகுதிகளில் இந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் என்னன்னா, முதல்ல அந்த மெஷின் எல்லாம் ஒழுங்காக சரியான பாதுகாப்பு முறையில் வைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். ரெண்டாவது, எல்லா மிஷினையும் கனெக்ட் பண்ணிட்டு அது சரியாக நடக்குதா, சரியாக எல்லா மிஷினும் ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். மூன்றாவதாக, முதல்நிலை மாதிரி வாக்குப்பதிவு போடணும். அதாவது எல்லா சின்னத்திலையும் ஒவ்வொரு ஓட்டு போட்டு பார்க்கணும். அது பெல் என்ஜினியர்ஸோட தலைமையில் நடக்கும். அதற்கு அப்புறமாக 500 வாக்குலேருந்து 1400 வாக்கு வரைக்கும் போட்டு பார்க்கலாம். இது இவிஎம் மிஷினை பரிசோதனை செய்வதற்காக.
மறுவாக்கு எண்ணிக்கை அல்ல. அதன் பிரகாரம் முதல்ல இதுவரைக்கும் ராஜபாளையத்தில் ஏறக்குறைய 10 இவிஎம் மிஷின்களை வெரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அது ராஜபாளையத்தில் இன்னும் 2 நாள் போகும். காஞ்சிபுரத்தில் 10 மிஷின் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டதில் நேற்று ஒரு மிஷினில் விவிபேட்டும் ஒர்க் பண்ணல, வாக்குகள் பதியப்படும் கண்ட்ரோல் யூனிட் என்று அது வாக்கு எண்ணிக்கைக்கு எடுத்துக்கிறாங்களே அந்த மிஷின், கண்ட்ரோல் யூனிட் சொல்கிறக்கூடிய அந்த மிஷின் ஒர்க் பண்ணலை. வாக்கு பதிகிற அந்த மிஷின் பேலட் யூனிட் அதுவும் ஒர்க் பண்ணல காஞ்சிபுரத்தில். கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 14 மிஷினை நாங்கள் வெரிஃபை பண்ணணும்னு கேட்டிருந்தோம். 29ஆம் தேதி 2 மிஷின் வெரிஃபை பண்ணோம். அதில் எந்த சிரமமும் இல்லை, சரியாக இருந்தது. 30ஆம் தேதி 2 மிஷின் எடுத்தோம். அதில் ஒரு மிஷினில் விவிபேட் ஒர்க் பண்ணலை. அதனால் அதை பாதியிலே நிறுத்திட்டு எலெக்ஷன் கமிஷனுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் வேற ஒரு போலிங் ஸ்டேஷன்லேருந்து எடுத்து வெரிஃபை பண்ணாங்க. நேற்றைய தினம் இன்னொரு விவிபேட் ஒர்க் பண்ணலை. அதாவது அந்த பிரிண்ட் ஆகி நாம் எந்த சின்னத்துக்கு வாக்கு செலுத்துகிறோமோ அந்த வாக்கு சின்னம் வந்து பிரிண்ட் ஆகி உள்ளே விழுகிற பாக்ஸ் பேர் தான் விவிபேட். அந்த விவிபேட் ஒர்க் பண்ணலை. இது வரைக்கும் வெரிஃபை பண்ண 6 மிஷினில் 2 மிஷினில் விவிபேட் ஒர்க் பண்ணலை. இன்றைக்கு காலையில் அடுத்த 2 மிஷின்களை வெரிஃபை பண்ணுறதுக்காக வந்தோம். கழகத் தலைவர் அவருடைய நியமிக்கப்பட்ட பிரதிநிதியாக நான் உள்ளே போய் அந்த மிஷின்ஸை எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. வச்சதில் போலிங் ஸ்டேஷன் 75 வாக்குச்சாவடி 75ல் ஒவ்வொரு மிஷினையும் சீல் பண்ணி அது மேலே ஒரு அட்ரஸ் டேக்னு ஒரு காகிதம் ஒட்டி அதை சீல் பண்ணியிருப்பாங்க. அதில் அந்த நம்பரை எழுதி வச்சுருப்பாங்க. 2 பேலட் யூனிட்டில் வாக்கு செலுத்தக்கூடிய அந்த இயந்திரத்தில் 2 யூனிட்டில் எண்கள் மாறுபட்டு இருந்தன. அது ஹியூமன் எரர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறைக்கு நியமிக்கப்பட்டவரை நீங்கள் அதை தொடங்குங்கன்னு சொல்லிட்டு அடுத்த அறைக்கு நான் எனக்காக கொடுக்கப்பட்ட அறைக்கு நான் வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்தேன். அது வந்து பூத் எண் 157. அந்த 157வது பூத்தில் வெரிஃபை பண்ணுறதுக்கு மிஷின்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சாங்க. வச்சப்ப எல்லா மிஷின்லேயும் கண்ட்ரோல் யூனிட்டில், அதாவது எந்த இயந்திரத்தில் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த மின்னணு வாக்கு இயந்திரத்தில் பேலட் யூனிட் 3 பேலட் யூனிட், ஏன்னா கொளத்தூரில் 36 வேட்பாளர்கள், அதனால் அந்த வாக்கு செலுத்தும் அந்த பட்டன் அழுத்துகிற மிஷின் வந்து மொத்தம் 3 வச்சுருப்பாங்க. அந்த 3 மிஷின் மொத்தம் 4 மிஷின்லேயும் அட்ரஸ் டேக் இருக்கும். அட்ரஸ் டேக் அப்படிங்கிறது எந்த தொகுதியை சார்ந்தது, என்ன பேலட் அந்த மெஷினோட நம்பர் எது, எந்த போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு எழுதி அந்த ஆஃபீஸர் கையெழுத்து போட்டிருக்கணும். ஒவ்வொரு மிஷின்லேயும் 2 பக்கம் ஒரு தாழ்பால் இருக்கும். அதனால 2 டேக் இருக்கும். அப்போ பேலட் யூனிட் 3ல் 6 டேக் இருக்கணும், கண்ட்ரோல் யூனிட்டில் 1 டேக் இருக்கணும். மொத்தம் 7 டேக். அட்ரஸ் டேக் வந்து 7 டேக் இருக்கணும். 7 டேக்குமே புத்தம் புதியவையாக இருந்தன, ஏற்கனவே யூஸ் பண்ண மாதிரி இல்லை. 7 டேக்லேயுமே 7 மிஷின்லேயுமே எதுவும் பூர்த்தி செய்யப்படாமல் நிரப்பப்படாமல் புத்தம் புதிய அட்ரஸ் டேக் இருந்தது. குறிப்பாக அதில் ஒரு அரக்கு சீல் வைப்பாங்க. அந்த மிஷினில் நாங்கள் முந்தான நாளிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், 29ஆம் தேதியிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அரக்கு சீலை இந்த அட்ரஸ் டேக்கை எழுதிட்டு அந்த எழுத்துக்கள் மறையப்படக்கூடாதுன்றதுக்காக அட்ரஸ் டேக்கோட பின்பக்கம் அரக்கு சீல் வச்சுருப்பாங்க. இங்கே எடுத்து பார்த்தா அட்ரஸ் டேக் ஃபில் பண்ணலை, காலியாக நிரப்பப்படாமல் இருக்கிறது. அரக்கு சீலை முன்பக்கமாக வச்சிருக்கிறாங்க. இதை குறித்தெல்லாம் தேர்தல் அதிகாரிகளிடம் கேட்டபோது அது ஹியூமன் எரருங்கிறாங்க. யாரோ ஒரு பூத்தில் தெரியாமல் நிரப்பாமல் விட்டுட்டாங்கன்னு. அதை அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த பேலட் யூனிட்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த வாக்கு செலுத்தும் கருவி, அதை கூட வாக்கு எண்ணிக்கைக்கு எடுத்துக்க மாட்டாங்க, கண்ட்ரோல் யூனிட் தான் எடுத்துக்குவாங்க.
அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட் வாக்கு எண்ணிக்கைப்போ ஒரு தடவை திறந்துருக்கணும், திருப்பி சீல் பண்ணியிருக்கணும். அப்போ 2 அரக்கு சீல் இருக்கணும் அதில். அதுவும் இல்லை. அந்த வாக்கு எண்ணிக்கை, அந்த வாக்கு இயந்திரம் 2 சீல்கள் இல்லை, புதியதான அட்ரஸ் டேக் இருக்கிறது. எனவே இந்த மொத்த தேர்தலிலுமே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக பாதுகாக்கப்படவில்லை, அல்லது சரியாக பாதுகாக்கப்படாததினால் இந்த தேர்தல் முறையான தேர்தல் இல்லை என்பதை எங்களால் அறிவியல் பூர்வமாகவும் சட்ட ரீதியாகவும் தெரிந்து கொள்ள முடிந்தது. இதை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் 30ஆம் தேதி ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறோம். 30ஆம் தேதி ஏறக்குறைய ஒரு 19 கேள்விகளை எழுப்பி, இதை நீங்கள் பெல்லிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய என்ஜினியர்கிட்ட 19 கேள்விகளுக்கு எங்களுக்கு பதில் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறோம். அவரும் கேட்டு பதிலை பெற்று தருவதாக சொல்லியிருக்கிறார். 29, 30, 31 மற்றும் இன்றைய தேதி வரை இது முழுவதுமாக வீடியோ ரெக்கார்டிங் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முழு வீடியோ ரெக்கார்டிங்கையும் சர்டிஃபிகேட்டோட கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். இன்றைக்கு அட்ரஸ் டேகே இல்லாமல் இருந்த போலிங் ஸ்டேஷன் 157 மெஷினை பாதுகாப்பாக வைக்க வேண்டும். நாங்கள் உரிய நீதிமன்றத்தை அணுகுவோம். அப்போ இது எவிடன்ஸாக தேவைப்படும். எனவே இதை சீலிட்டு பத்திரமாக வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இதற்கு மேலும் இன்னும் கூட நாங்கள் ஒரு 6 மிஷின் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் ஏறக்குறைய 30% மிஷினுக்கு மேலே 8 மிஷின் வெரிஃபை பண்ணோம். அதில் 3 மிஷினில் பிரச்சனை இருக்குது. 30%க்கும் அதிகமான இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக இல்லாததினால் எங்களுக்கு இந்த மொத்த நடைமுறையிலுமே நம்பிக்கை இல்லை. கழக தலைவரிடம் இதை நாங்கள் சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜரில் பங்கெடுப்பது தேவையற்றது. இதுவரைக்கு கிடைத்திருக்கிற சாட்சியமே போதுமானது. இந்த எலெக்ஷன் சரியான முறையில் நடைபெறவில்லை என்பதை நிரூபிப்பதற்கு நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு எல்லாத்துக்கும் சர்டிஃபைட் காப்பி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அந்த சர்டிஃபைட் காப்பி வந்த உடனே கழக சட்டத்துறை தலைவருடைய அனுமதியுடன் உரிய நீதிமன்றத்தை, தேவையென்றால் உயர்நீதிமன்றத்தையோ அல்லது உச்ச நீதிமன்றத்தையோ நாடி சரியான தீர்வை பெறும் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.